ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ஸ்வீட் தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து தாரேன், இல்லாட்டி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு தாரேன், இல்லாட்டி கோல் ஒன்று பண்ணிட்டு தாரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மொபைலை வாங்கிட்டு அப்புறம் கேலரிக்கு போகிறதாகட்டும், இல்லை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதாகட்டும், அப்படியே வேலையும் செய்யக்கூடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, கூடுதலாக வந்து வாட்ஸ்அப்புக்கு ப்ரிம்பர் பாஸ்வேர்ட் போடுவீங்க, இல்லை கேலரிக்கு ப்ரிம்பர் பாஸ்வேர்ட் போடுவீங்க. ஸோ அப்படி ப்ரிம்பர் பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க. நான் இன்றைக்கு சொல்லித்தர விஷயத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படியான எந்த பாஸ்வேர்டுமே போட தேவையில்லை. உங்களோட நம்பரை பார்த்தீங்கன்னா கோல் பண்ண கேட்குறாங்கன்னா அந்த கோலை மட்டும் நீங்கள் வந்து லொக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து கோல் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எந்த ஆப்புக்குள்ளேயும் போனால் லொக் ஆயிரும். ஸோ அதே போல் வந்து கூகுளில் வந்து ஒன்று தேட போகணுன்னு கேட்குறாங்கன்னா அதை மட்டும் லொக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூகுளில் தேடுறது மட்டும்தான் செய்ய முடியுமே ஒழிய வேறு எதுக்குலையுமே போயிடாது. ஸோ அது எப்படி செய்கிறது, அதை எப்படி பின் பண்ணுறது என்று தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்ப்போம். ஹாய், இடது பக்கம் மூலையில பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கு, அதை பார்த்து கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ பாருங்க வலது பக்கம் மூலையில சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நன்றி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் காட்டி கொண்டு இருப்பேன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் மொபைலில் எடுத்துகிட்டு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க, ரோல் பண்ணி போனால் வரும், உங்களுக்கு மேல் பாரில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி செட்டிங் கொண்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்கில் போவீங்க. அதில் உங்களுக்கு வந்து மேலே எனேபிள் என்றதை கேட்டிருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோ ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அவர் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் லொக் ஆகும். லோ ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் கேட்கணுமோ அன்றதை ரெண்டாவது கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணி விட்டு உங்களை நம்பர் வந்து இப்போ கூகுள் குரோம் தான் வந்து பாவிக்க போகிறார். ஸோ அதுக்கு தான் கேட்குறேன், தேர்ட் அப்புறம் கேட்குறாங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கீழ் மூலையில் பாருங்க சதுர கலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஹோம் பட்டன் நம்ம மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டேப்புமே வந்து காட்டி கொண்டிருக்கும். அதில் பாருங்க உங்களுக்கு பின் பண்ணுற ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டேப்பை கொடுக்க போகிறீங்களோ அந்த டேப்பை பின் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேப்பை மட்டும்தான் அவர் பாவிக்கலாம். ஸோ அவர் வந்து வெளியே வரணும் அப்படின்னா பேக் பண்ணுற பட்டனை வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ அப்படி ஹோல்ட் பண்ண என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்க்ரீனுக்கே போயிடும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் திருப்பி ஓப்பன் ஆகும், அந்த நிலைமைக்கு போயிடும். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆள் கொடுக்குறீங்கன்னா அவர் அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்க முடியா இருக்கும், வேறு எந்த விஷயத்துக்கும் போகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எந்த பாஸ்வேர்டுமே கொடுக்கறதில்ல, தனித்தனியாக பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்கறதில்ல, அந்த டப்பை மட்டும் பின் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இந்த வீடியோ பிள்ளைங்க நினைக்கிறேன், எல்லா வீடியோவும் வளர்ப்பேன் காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்வீட் தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.